ஸோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்துட்டு நம்ப ஃபேக்டோரியல் அதோட லாஜிக் வந்து நம்ப கோட் பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். ஃபேக்டோரியல்ல வந்துட்டு 5 ஃபேக்டோரியல் எடுத்திருந்தோம். 5 ஃபேக்டோரியல் எடுத்து புரோகிராமிங் லாஜிக் படி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா மாரி குடுத்து நான் அத வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். தென் மேத்தமேட்டிக்கல் சீக்வென்ஸ் காமிச்சிருப்பேன். என்னன்னா 5 ஃபேக்டோரியல் வந்துட்டு 1 இன்டு 2 2, 2 3s are 6, 6 4s are 24 அண்ட் 24 இன்டு 5 120 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரும். ஃபைனலா எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்துட்டு எனக்கு 120ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பை நம்பர்ன்றது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதோட லாஜிக் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ வாங்க guys ஆரம்பிக்கலாம். எப்பவும் போல நானு கிளாஸ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பை நம்பர் ஸ்பை நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு நானு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் மெயின் மெத்தட் எப்பயும் போல உள்ள கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இத வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு ஸ்பை நம்பர்னா என்ன தெரியுமா கைஸ்? ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் கோட ஆரம்பிக்கிறேன். ஸ்பை நம்பருன்றது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ இந்த 1 2 3ன்றத எடுத்துக்கிட்டு நம்ப இத ஆட் பண்ணாலும் இல்ல சம்முன்னு நீங்க சொல்லலாம். ஆட் பண்ணா 1 + 2 + 3 நம்மளுக்கு ஃபைனலா 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதே நானு மல்டிப்ளை பண்ணா அதாவது அதோட ப்ராடக்ட் ஆஃப் 1 2 3 வந்துட்டு 1 மல்டிப்ளைட் வித் 2 மல்டிப்ளைட் வித் 3 ஃபைனலா எனக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு அவுட்புட் வந்து ஈக்குவலா இருக்கா? கொடுக்கக்கூடிய ஸ்பை நம்பரும், அத ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பரும் ஒரு வேரியபிள்ல குடுத்துட்டு, அது வந்துட்டு எனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, எனக்கு ஸ்பை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதாவது எப்படின்னா, சம்மும் வந்துட்டு ப்ராடக்ட்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸ்பை நம்பர்ல இருக்கக்கூடிய 1 2 3 சம் அண்ட் ப்ராடக்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, எனக்கு ஸ்பை நம்பர். சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு ஸ்பை நம்பர். ஓகேவா கைஸ்? ஸோ இதோட கோடோட லாஜிக்க தான் வந்து நம்ப பிரேக் டவுன் பண்ணி, கோட் வந்து நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல நம்ப இன்டிஜர் n வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டு 1 2 3ன்னு நான் எடுத்துக்கிறேன். தென் இன்டிஜர் சம் வந்துட்டு 0ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். தென் இன்டிஜர் ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு 1 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். எதனால நான் ப்ராடக்ட் 1ன்னு சொல்லி குடுக்குறேன்னா, எனக்கு வந்து 1 இருந்தா தான் எனக்கு மல்டிப்ளை ஆகும். இதே நான் வந்து 0 குடுத்தேன்னா, உங்களுக்கே தெரியும் கைஸ். நம்பர் மல்டிப்ளை வித் 0 நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ராங். ஸோ நம்ம ஃபைனலா 1ன்னு தான் சொல்லி ப்ராடக்ட் நம்ப எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எப்பயும் போல நான் ஒரு வைல் லூப்ப போட்டுக்கிறேன். வைல் லூப் நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம் கைஸ். இதுக்கு வந்துட்டு அவசியம் இல்ல. அதாவது ட்ரூன்னும் போட்டுக்கலாம். n கிரேட்டர் தென் 0ன்னு போட்டுக்கலாம். இது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். வைல் n நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோட n இன்டிஜர் வந்துட்டு 0வா இருந்தா எனக்கு அவுட்புட் வரக்கூடாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி குடுத்துக்கிட்டு, உள்ள இன்டிஜர் d அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நானு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு, எனக்கு n இன்டிஜர்லேருந்து ஒரு டிஜிட்டா நான் எடுக்க போறேன். ஸோ அதனால மாடுலஸ் 10 தென் சம் ஆல்ரெடி குடுத்துருப்போம்ல கைஸ். அது வந்துட்டு சம் அப்படின்னா எனக்கு ஆட் ஆகணும். இதே ப்ராடக்ட் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளை ஆகணும் வித் d அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஃபைனலா நான் வந்து ஒரு டிஜிட்ட எடுத்த டிஜிட்ட வந்துட்டு நானு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வைல் லூப் கண்டிஷன் நம்மளுக்கு ஃபுல்லா அச்சீவ் ஆகும்போது, ஃபைனலா இஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு அவுட்புட் இது வந்து ஸ்பை நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துரணும். இதே எல்ஸ்
அச்சீவ் ஆகலைன்னா இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் மடையா, நாட் அ ஸ்பை நம்பர். ஸோ எனக்கு கோடு வந்து அச்சீவ் ஆகலைன்னா எனக்கு ஃபைனலாக ஸ்பை நம்பர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இதோட கோடை வந்துட்டு நான் பிரேக் டவுன் பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 2 3ன்னு சொல்லி எடுத்திருப்பேன். சம் வந்துட்டு எனக்கு 0வா இருக்குது. தென் ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு 1ஆ இருக்குது. கண்டிஷன் உள்ளே வருது. n வந்துட்டு ஈக்குவல் டு 1 2 3ன்றதுனால நாட் ஈக்குவல் டு 0 வந்து எனக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு எனக்கு உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஜிட் எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கிறோம். 3யை வந்து சம்மில் கொடுத்துக்கிறோம். ஸோ 3யை வந்து சம்மில் கொடுத்தாச்சு. ப்ராடக்டில் 3 வந்து கொடுத்தாச்சு. தென் 3யை வந்துட்டு வெளியில் எடுத்துடுறோம். 3 வந்துட்டு வெளியில் போயிடுச்சு. தென் அடுத்த லூப் வந்துட்டு எனக்கு ரன் ஆகும். ரன் ஆகும்போது எனக்கு nல நெக்ஸ்ட் டிஜிட் 2 எடுக்கிறோம். 2 வந்துட்டு சம் பண்ணோன்னா 3 + 2 5. தென் இதில் ப்ராடக்ட் பண்ணால், அதாவது மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். தென் ஃபைனலாக 2 வந்துட்டு நான் வெளியில் எடுத்துட்றேன். தென் திரும்பி அடுத்த டிஜிட் எனக்கு வந்துட்டு எடுக்குது 1. அடுத்தது சம்மில் வந்துட்டு 5 + 1 எனக்கு 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். தென் ப்ராடக்டில் 6 × 1, 6 மல்டிப்ளைஸ் வித் 1 எனக்கு 6ன்னு கிடைக்கும். தென் ஃபைனலாக 1யும் நான் வந்துட்டு வெளியில் எடுத்துட்றேன். எடுத்த பின்னாடி சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் இந்த சீக்வன்ஸில் 6 = 6 எனக்கு வந்து அச்சீவ் ஆகிட்டு ஸ்பை நம்பர்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போமா கைஸ். ஸோ ஃபைனலாக எனக்கு ஸ்பை நம்பர்னு சொல்லிட்டு அவுட்புட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் கைஸ் ஸ்பை நம்பர். 1 2 3ன்னு இருக்கிறத ஆட் பண்ணாலோ இல்லை மல்டிப்ளை பண்ணாலோ ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நம்பர் வந்துட்டு சம்மும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபைனலாக இதுதான் ஸ்பை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ until then, bye from Loki guys.